ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் யார்வி அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டோன்ட் பி டூ எமோஷ்னலோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம குட்டிச்சேன் பெரியச்சேன் பேசிகிட்டு இருப்பாங்களா? நம்ம குட்டிச்சேன் வந்து கோவமாக எழுந்து வெளில கிளம்புவான்ல, இப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு வெளில போன உடனே நம்ம பெரியச்சேன் அவன் கையில் குத்திருக்க ஊசியெல்லாம் கழட்டி போட்டு ஓடி வந்து குட்டிச்சேனை பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் திரும்பி கேட்குறான். அவருக்கு கையிலேருந்து ரத்தம் வருது. போய் உட்காருங்க, அப்புறம் பேசலாம் நம்ம அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் சொல்கிறான். ஜேன் என்னை இந்த மாதிரி விட்டுட்டு போகாத, உனக்கு என்ன மறந்து போச்சா? நான் உனக்கு ஆல்ரெடி ஃபேவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. குட்டிச்சேன் சொல்கிறான், நீங்கள் போய் உட்காருங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, நீனு காண்டோவில் போய் எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்து கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பெரியச்சேன்னு சொல்கிறாரு. உங்களால் எப்படி வண்டி ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்க, என்னோட டிரைவர் என்னை கூட்டிகிட்டு வந்து விடுவார், நீ வந்து எனக்காக காண்டோவில் வெயிட் பண்ணு, நான் உன்னை என்றைக்குமே என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம பெரியச்சேனோட காண்டோ காமிக்கிறாங்க. அவர் வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து மருந்து போட்டுட்ருக்காரு. வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு சொல்ல, இல்லை நானே பார்த்துக்கிறேன், நான் இதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடம் பிடிக்காதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டிச்சேன் வந்து போட்டு விடுறான். ஹே தேங்க்யூ, இவ்வளோ அயோனியனை விட்டுட்டு போகல, இதுக்கு மேலே உனக்கு ஏதாவது கவலை இருக்கா? என் கூட இருந்தால் உனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு உனக்கு பயமாக இருக்கா? அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, உன் மேலே கை கூட யாராலும் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பத்திரமா நான் உன்னை பார்த்துக்கிறேன். எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு பயப்படாதானே, ஏன்னா நான் சீக்கிரமாக சாகலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி பெரியச்சேன் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. நான் உங்களை நம்பலாமா? உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக தோணலை அப்படின்ற மாதிரி வந்து குட்டிச்சேன் சொல்கிறான். உடனே பெரியச்சேன் குட்டிச்சேனோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ கிளாஸில் தான் காமிக்கிறாங்க. போட்டு அப்புறம் கேப்லாம் இந்த படம் பேசிட்டு வராங்க. கேப் கேட்குறான், டேய் எங்கிட்டருந்தா ஜெயின் போனால் ஃபைனல்ஸ் வேறு வருது, அவனை வேறு ஆளே காணோம், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே இருக்க பொண்ணுங்களும் ஆமாம் நாங்கள் கூட அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனுக்கு தான் உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேப் வந்து எனக்கு தெரியலையே, டேய் போட் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து கேட்குறான். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு பூட் சொல்லிடுறான். இங்கே கேப், ஐயோ அவனை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்கே, ஃபைனல்ஸ் வேறு வருது, அவன் எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி அவன் வந்து பேசிக்கிட்டே போகிறான். பூட் வந்து அமைதியாகவே இருக்கான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம குட்டிச்சேனோட வீடு காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா பூட் வந்திருக்கான். ஹலோ அங்கிள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, என்னடா செயினை தேடி வந்தியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இவனும் ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கு, ஜெயின் இங்கே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஜெயின் எங்கே போயிருப்பான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியலையே, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஆனால் அவன் கொஞ்சம் மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போனான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஓ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். இப்போது நம்ம பெரிய செயினோட காண்டோ காமிக்கிறாங்க. நம்ம குட்டி செயின் வந்து அவனோட கடையில் வந்து எடுத்துகிட்டு வந்து மருந்து வச்சு சூப் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இந்தாங்க அவங்களுக்காக நான் கொஞ்சம் மருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க, ஏன் ரெஸ்ட் எடுக்காமல் வெளில சுற்றிக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் இப்படி பண்ணுறனால திருப்பி உங்களோட அடி வந்து இன்னும் பெருசாகிடும் போலையே. நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்குல்ல, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, டேய் இது வெறும் பிஸ்னஸ் தான் அப்படின்ற மாதிரி பெரியச்சேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இவன் போட்டு சூப்பையும் குடிச்சிட்டு, நான் போய் ஃபஸ்ட்டு இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அவர் வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒன்றே நம்ம குட்டிச்சேன், நானும் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு இன்றைக்கி போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை போய் பார்க்க சொல்லும், நானும் வந்து என்னோடய வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் போடுறான். யாருக்கு கால் போடுறான்னு பார்த்தா பூட் தான் கால் பண்ணியிருக்கான். டேய் இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்ல, அவனும் வாடா இங்கே நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இப்போ அங்கேயே சீன் கட் ஆகுது. நம்ம பூட்டோட வீட்டில் தான் குட்டிச்சேன் இருக்கான். நம்ம பூட்டும் குட்டிச்சேனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம குட்டிச்சேன்னு சொல்கிறான், நீ உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபஸ்ட் இயர் படிக்க சொல்லோ சைனாக்கெலாம் போகணுமே, அன்னைக்கு நம்ம 2 பேரும் 20,000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கோம் தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அன்னைக்கு நம்ம அதுக்கப்புறம் நீயும் நானும் ஓட்டத்துக்கு போயிட்டோம், உனக்கு அது ஞாபகம் இருக்கா? ஆனால் கேப் தான் வந்து நம்மளை விட ரொம்ப அதிகமாக நடந்தான்,
அன்னைக்கு டீச்சர்னு சொல்கிறான், ஆமாம்ல நம்ம போனதுக்கப்புறம் கேப் வேறு ஷாப்பிங்க்கெல்லாம் போனான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ஷாப்பிங்க்கு போனானா இல்லை சரி ஷாப்பிங் போகிறா அப்படின்றதுக்காக அவள் பின்னாடி போனானா? அவன் ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ என்னால் முடியவே இல்லை, என் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி அவன் அவ்வளோ அழுதான்ல அப்படின்ற மாதிரி பூட் சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம், ஆனால் செடிக்கு ஒன்றுமே ஆகலை, அவள் தான் ஜாலியாக தான் இருந்தா. ஆனால் எனக்கு தோணுது செடிக்கு தெரியும் தான் நினைக்கிறேன், இவன் அவள் பின்னாடியே இவ்வளோ நாள் சுற்றிட்டுருக்கானே, ஒரு வேளை கிராஜுவேட் ஆனதுக்கப்புறமும் அவள் ஓகே சொல்லலைன்னா இவன் நிறுத்திடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ நாள் தான் இவனும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆமாம், ஆனால் அன்றைக்கி நம்ம சைனா போனது ரொம்ப ஜாலியாக இருந்ததில்ல, எனக்கு திரும்பி வரவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல குட்டிச்சேன்னு சொல்கிறான். நம்ம அந்த மாதிரி எப்போவுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு சொல்கிறான். உடனே நம்ம பூட் சொல்கிறான், இது பாடுறா எமோஷ்னலாக ஆகிட்ட, ஆனாலும் உன்னை எனக்கு இப்படி பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே குட்டிச்சேனுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாகிடுது. சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். நீ இவ்வளோ நாள் காணாமல் போயிருந்தியே, உனக்கு என்ன ஆச்சு, எங்கே போன அப்படின்ற மாதிரி பூட் கேட்க நம்ம குட்டிச்சேன்னு சொல்கிறான். அதுவா, நான் செத்தே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னோடனே என்னது அப்படின்ற மாதிரி பூட் கேட்குறான். இல்லை, ஒருத்தர் என்னை ஷூட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரு, ஆனால் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு சொல்கிறான். இதுக்கெல்லாம் பிஜேன்னு தான் காரணமா, அவர் ஏன் உன்னையும் அவரோட பிரச்சனையில் இப்படி இழுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல குட்டிச்சேன்னு சொல்கிறான். இது ஒன்றும் அவரோட தப்பு இல்லை, நான் தான் அவரை எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். என்னது, நீ கேட்டியா? ஆமாம், நான் என்னோடய லைஃப் ஃபுல்லாக அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னா அவர் எந்த மாதிரி வாழ்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரியணும்ல. சரி, உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சே, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பூட் கேட்குறான். என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு சொல்ல, உனக்கு இது வேணான்னா நீ இதுலேருந்து தப்பிக்கலாம் தெரியும்ல உனக்கு, ஆனால் நீ அப்படி பண்ணால் அவர் உன் பின்னாடியே வருவார்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, எங்ககிட்ட சொல்லு, இந்த டைம் உன்னை கண்டிப்பாக நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆனால் என்னால் அங்கேருந்து வெளில வர முடியாதே. இல்லை, உன்னால் முடியும், இந்த டைம் நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பூட் சொல்கிறான். டேய், உனக்கு புரிய மாட்டுது, நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதனால் அவரை விட்டு பிரிஞ்சிருக்கேன், என்னால் சுத்தமாக முடியாது, ஆனால் அவர் கூட சேர்ந்துருந்தா எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, என்னைக்காவது அவருக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி, அப்போ எதுக்குடா இன்றைக்கி என்ன பார்க்க இங்கே வந்த அப்படின்ட்டு பூட் கேட்குறான். எனக்கு தெரியலை, இதெல்லாம் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, அதுவும் இல்லாமல் உனக்கு மட்டும் தான் இது எல்லாமே தெரியும், அதான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். பூட் ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானா, அதனால் அவன் நம்ம ஜேன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, டேய், யாராவது உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு கேட்டால் அவங்களுக்காக நீ உன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுற, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்குறேன், அந்த ஒன்று கூட உன்னால் எனக்கு பண்ண முடியலே அப்படின்ற மாதிரி போயிட்டு பேசுகிறான். டேய் பூட், கொஞ்சம் காம் டவுன் ஆகு, என்ன தானே உனக்கு ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்குறான். டேய், இந்த ஒரு தடவையாவது விடாண்டா, நான் கேட்குறத மட்டும் நீ எனக்காக இந்த ஒரே ஒரு டைம் பண்ண அப்படின்ற மாதிரி குட்டிச்சேனோட கையை பிடிக்கிறான். டேய் பூட், எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை போக விடு, என்னை போக விடு அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் பூட் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் குட்டிச்சேனை கிஸ் பண்ணுற மாதிரி வரான். டேய், என்னதான் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி குட்டிச்சேனும் தடுக்கிறான். அப்படி பண்ண சொல்ல அவன் தலை தெரியாமல் சைடில் இருக்க கபோர்டில் இடிச்சிருது. அதை பார்த்தோன்னே, ஏய் ஜெயின், சாரி அப்படின்னு பூட் சொல்கிறான். அதுக்கு குட்டிச்சேன்னு சொல்கிறான், டேய், நீ இப்போதைக்கு எதுவும் பேசாத, எனக்கு புரியுது, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், ஐயோ நான் ஏன் அப்படி பண்ணேன், இதை நான் பண்ணியிருக்கவே கூடாது, எல்லா பிரச்சனையும் என்னால் தான் அப்படின்ற மாதிரி அவன் அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். சரி, அதெல்லாம் மறந்துடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டிச்சேன் வெளில அவனோட பேக் எடுத்துகிட்டு போகிறான். பின்னாடியே பூட்டும் வரான். நம்ம குட்டிச்சேன் வெளில போய் பார்த்தா பெரியச்சேன் நிற்கிறாரு. நீ என்னடா இங்கே பண்ணுற, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் கேட்குறான். அவனோட நெத்தியில் அடிபட்டதில்ல, அதில் ரத்தம் வருது. அதை பெரியச்சேன் பார்க்குறாரு. பின்னாடியே பூட், சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வரான்.
உடனே நம்ம பெரிய சென்னுக்கு செம்ம கோவமாயிடுச்சு. என்னோட பாய் ஃப்ரெண்டே நீ வந்து அடிப்பியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம பூட்டை வந்து அடிக்கிறான். உடனே குட்டி சென் போயிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி தடுக்க பார்க்குறான். ஆனாலும் அவர் வந்து செம்ம கோவத்தில் இருக்கனால எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டாரு. நம்ம பூட்டோட கழுத்தை போட்டு நெரிக்கிறாரு. போதும் நிறுத்துங்க, இப்போ நீங்கள் நிறுத்தலைன்னா நான் இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி குட்டி சென் சொல்லிடுறான். உடனே இவரும் பூட்டை வந்து விட்டுடுறாரு. இதுக்கப்புறம் நீ என் செயின் பக்கத்தில் வந்த உன்னை நான் போகவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குட்டி செயினோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. குட்டி செயின் பூட்டை பார்த்து நம்ம கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறான். இப்போ காரில் நம்ம குட்டி செயின் பெரிய செயின் இருக்காங்க. குட்டி செயின் வந்து அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல வந்து கர்ச்சீஃப் வச்சு தொடச்சிட்டு இருக்கான். நான் அங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவன் வந்து கோவமாக கேட்குறான். நம்ம பெரிய செயின் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. நான் கேட்டால் ஏன் ஆன்சரே பண்ண மாட்டேங்க, நாங்கள் இருக்கோன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏதாவது ஸ்பை ஏதாவது வச்சுருக்கீங்களா, இல்லை என் மேலே ஏதாவது சீக்ரெட்டாக ட்ராக்கர் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கோவமாக கேட்குறான். ஜெயின் நீ கொஞ்சம் பொறுமையாக ஆக அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, ஏன்னா ட்ராக் பண்ணுறதை நிறுத்துறீங்களா அப்படின்ட்டு அவன் வந்து அழுகுறான். உனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டேன், அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி பெரிய செயின் சொல்கிறாரு. அப்போ நான் உங்ககிட்ட இப்போ தேங்க்யூ சொல்லணுமா? உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்கள் பண்ணுறது எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குது தெரியுமா? நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணுற எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதோ ஒரு ஃபேவர் கொடுக்குற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, அதுவும் அப்படியே நான் ட்ராக் பண்ணுறதும் உங்களுக்கு எப்போயாவது தோணியிருக்கா இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு? இல்லை நீங்கள் யாரையாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்குறான். நம்ம பெரிய இன்னும் கொஞ்ச நேரம் அவன் ஏதாவது பேசினா அழுதுருவார் போகிற அந்த மாதிரி இருக்காரு. அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ பெரியஜன் வந்து ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கான். அப்போ ராம் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, உன்னோட அடி முக்கால்வாசி சரியாயிடுச்சு, இப்போ ஏன் திருப்பி பிரிச்சுட்டு வந்திருக்காரா? என்ன தானே நீ பண்ண, சரி உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, உனக்கு என்னத்துக்குடா அது தெரியணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. எனக்கு தெரியும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு, ஆனால் நீ இந்த மாதிரி வாழ்கிறத நிறுத்தேன். நான் என்ன அப்படியா வாழ்கிறேன், என்னோடய லைஃப்பை உங்களால் சுத்தமாக புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்ட்டு பெரிய சென் கேட்குறான். புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றதில்ல, ஆனால் நீ நார்மலாக வாழ மாட்டுற அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஆனால் இந்த பாட்டை நான் தான் வந்து சூஸ் பண்ணேன், நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு புரியுதுதான், எனக்கு அது நல்லாவே புரியுது, ஆனால் மற்றவங்களுக்கு அது புரியாதுல்ல. உனக்கு புரியுதா இல்லையா? உன்னை அன்றைக்கி ஒருத்தவங்க ஷூட் பண்ணிட்டாங்களா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? உன்னை நினச்சி அவ்வளோ கவலைப்பட்டான். உன்னை பற்றி நீ கவலைப்படலைனாலும் அட்லீஸ்ட் உன்னை சுற்றி இருக்கவங்கள பற்றியாவது கவலைப்படேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து நம்ம செயினுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ வீட்டில் குட்டி செயின் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே பெரிய ஜெயின் பின்னாடி வந்து ஜெயினோட கழுத்தில் வந்து கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறடா அப்படின்ட்டு அவர் வந்து கேட்குறாரு. நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். அவர் வந்து இவனை கிஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. அப்போது நம்ம குட்டி ஜெயின், பிஜெயின் இன்னைக்கு வேணாம், நான் வந்து மூடில் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். அவர் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறது தான் பண்ணிகிட்ருக்காரு. இவன், பிஜெயின் இன்றைக்கி பண்ண வேண்டாமே, எனக்கு சுத்தமாக பண்ணணும் அப்படின்னு தோணலை. அதே மாதிரி இந்த வீக்கெண்ட் நான் வந்து என்னோடய ஃபேமிலி கூட போய் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். கண்டிப்பாக அப்படின்ட்டு அவரும் வந்து ஓகே சொல்கிறாரு. நம்ம குட்டி செயின் அங்கேருந்து இறந்து போகிறான். அங்கேயே வந்து சீனும் கட் ஆகுது. இப்போ 2 பேரும் பெட்டில் படுத்துட்ருக்காங்க. நம்ம பெரிய ஜெயின், ஜெயின் நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் பக்கமாக திரும்புகிறாரு. என்னாச்சு அப்படின்ட்டு குட்டி செயின் கேட்குறான். இல்லை உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும், நான் உன்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்ல, அப்போது நீ எந்த மாதிரி லைஃப்பை வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு இமேஜின் பண்ண, அது என்கிட்ட சொல்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு. நம்ம குட்டி செயின் திரும்பி செயினை பார்த்துட்டு, நான் எதுவுமே வந்து ரொம்ப ஆடம்பரமாக வேணும் அப்படின்லாம் நினச்சதே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணல எனக்கு ரொம்பவே ஹாப்பியான டே எதுனா, அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்காக ஒரு மொத்த ரெஸ்டாரண்ட்டையுமே க்ளோஸ் பண்ணிங்களே, அது கிடையாது. அப்போது வேறு என்னைக்கு அப்படின்ற மாதிரி பெரிய ஜெயின் கேட்க, நீங்கள் என் கூட சின்சியராக தான் இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக என் கூட என்னோடய ஃபேமிலியை பார்க்க வந்தீங்களே, அன்றைக்கி தான் வந்து நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். அன்றைக்கி நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு ஒன்றுமே வரலனாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க,
எனக்கு அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த மாரி யாருமே உங்கள பார்த்துருக்க மாட்டாங்க. நான் மட்டும் தான் பார்க்குறேன். யாரும் நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ, இல்ல நீங்க ஒரு டெமான் அப்படின்ற மாரி இல்லாம, ஒரு நார்மல் பீப்பிள் மாரி நீங்க இருந்தீங்க. அப்படின்ற மாரி இவன் சொல்ல, "அப்போ நான் அப்படி இருந்தா உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்ட்டு பெரியச்சன் கேட்குறாரு. ரொம்ப ஆர்டினரியான டேஸ், நார்மலா நம்ம வந்து எப்போ வேணுமோ சிரிக்கலாம். அந்த மாரி லைஃப் தான் எனக்கு வேணும் தோணுது. ஆனா, எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த மாரி லைஃப் வந்து பிடிக்காது அப்டின்ட்டு. நான் நெனைக்கிறேன், நம்ம 2 பேருமே ரொம்பவே டிஃப்ரெண்ட் அப்டின்ட்டு. அப்டின்ற மாரி குட்டி ஜேன் சொல்றான். நம்ம பெரிய ஜேன் வந்து அழுகுறாரு. அவர் கண்ணுலேருந்து தண்ணியே வந்துருது. இவன் வந்து தொடச்சு விட்டுட்டு, "தூங்குங்க" அப்டின்னு சொல்லிட்டு இவன் வந்து திரும்பிக்கிறான். அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம குட்டி ஜேனோட வீட்ல காமிக்கிறாங்க. அவன் பேரண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. "ஏய் ஜேன் வந்துட்டியே கரெக்டான டைம். வா நம்ம எல்லாரும் டின்னர் சாப்பிட்லாம். உனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வேணுமா?" அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. "இல்லை இல்லை எதனால எனக்கு பரவாயில்ல" அப்படின்னு இவன் சொல்லிட்டு போயிடுறான். அவனுக்கு ஏதோ பிரச்சனையா ஏன் அவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. டின்னர்லேயுமே வந்து இவன் ரொம்ப அமைதியாக இருக்கான். அவங்களும் என்னென்னமோ சொல்லி பேச வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இவன் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கான். இவனோட தங்கச்சி கேட்குறா, "உன்னை உன் பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போலையா?" அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை ஜெட் சொல்கிறான், "ஏன்டி அவங்ககிட்ட அதை போய் கேட்குறா?" அப்படின்ற மாதிரி நம்ம குட்டி ஜென், "எனக்கு ஃபுல்லாகிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். அவனோட ரூமில் போய் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கான். அவன் எந்த மாதிரி வரைகிறான்னா, இவனோட லைஃப் டிஃப்ரெண்ட்டாகவும் பெரிய ஜென்னோட லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி வரைஞ்சிட்ருக்கான். ஜெட் என்ன பண்ணுறான்னா, கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து பூட் வரான். ஹலோ நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க இப்போது அப்படின்ற மாதிரி ஜெட் கேட்குறான். ஜெயின் வீட்டில் இருக்கானா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஜெயின் இங்கே இல்லையே அப்படின்ட்டு ஜெட் வந்து போய் சொல்லிடுறான். ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி ஜெயினுக்கு, டேய் அன்னைக்கு நான் ரொம்பவே சாரி, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி மெசேஜ் அனுப்புகிறான். அந்த ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து அவனுக்கு கேட்டுடுது. அவனுக்குமே தெரிஞ்சிடுறது நம்ம குட்டி ஜெயின் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்ட்டு. குட்டி ஜெயின் ஓரமாக நின்று பார்த்துட்ருக்கான். இங்கே பார்த்தா பெரிய ஜெயின் காமிக்கிறாங்க. அவர் ஃபோனில் ரெசிபி வீடியோ வச்சுட்டு ஏதோ ஒரு சூப் மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவரும் பண்ணி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ரொம்பவே கேவலமாக இருக்குது. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அது வந்து கரெக்டாக வந்துடுது. அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா நம்ம குட்டி ஜெயின் வரைஞ்சிட்டு இருந்தால அதை வந்து அவன் போஸ்ட் பண்ணியிருக்கான். கேப்ஷன் என்ன போட்டிருக்கானா, ஒரு வேளை நம்ம 2 பேருமே ரொம்பவே டிஃப்ரெண்ட் போல அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கான். இவர் வந்து அவன் கொடுத்தால வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கிஃப்ட் அதை வந்து பார்க்குறாரு. இப்போ நம்ம குட்டி ஜெயின் காமிக்கிறாங்க. அவனோட ரூமில் வந்து அவன் படுத்துட்ருக்கான். அவனுக்கு வந்து தூக்கமே வரமாட்டது போல். அப்போ கேப் கால் பண்ணுறான். ஏய் ஜெயின், ஹாஸ்பிட்டலுக்கு வாயேன், பூட்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவன் வந்து எமர்ஜென்சி ரூமில் இருக்கான், ரொம்பவே க்ரிட்டிக்கலாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னவனே, என்னது அப்படின்ட்டு இவன் வந்து ஷாக் ஆகிட்டு, ஆனால் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் சீன் காமிக்கிறாங்க. எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. பூட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு கேட்குறான். அப்போ கேப் சொல்கிறான், பூட்டு அவனோட பைக்கில் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். அப்போ ஏதோ ஒரு காராக அவனை இடிச்சிட்டு அப்படியே வந்து ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டாங்க. பக்கத்தில் இருந்தவங்களாம் அது வந்து நல்லா சூப்பராக ரொம்ப கிராண்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது ரொம்பவே பெரிய பணக்காரன் தான் அப்படி பண்ணியிருப்பான் போல. அவன் யார், யாரோட கார் அப்படின்ட்டு எதுவுமே கண்டுபிடிக்கவும் முடியல. பூட்டோட அம்மா அப்பா வேற இங்கே இல்லை. அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க வந்து வந்துட்டுருக்காங்க, இங்கே சீக்கிரமாகவே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேப் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போது டாக்டரும் வெளிலேருந்து வந்து, இங்கே யார் ஜெய் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே, பேஷண்ட் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. பேஷண்ட் இப்போது கான்ஷியஸாக தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரத்துக்கு அப்படி இருப்பாங்கன்னு தோணலை. நீங்கள் போய் பேசுங்க அப்படின்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம செயின் உள்ளே போயிட்டு பூட் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அவன் வந்து ஒன்றுமே சொல்லலை. நீ கொஞ்ச நேரம் தான், உன்னோட ஃபேமிலிங்க உன்னை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, சாரி ஜேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். அவன் வந்து சவுண்டு கம்மியாக சொல்கிறான்னா இவனுக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டுது. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி இவன் வந்து காதை கிட்ட போய் வச்சு கேட்குறான். நம்ம பூட் ஏதோ பிஜே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பிஜேனுக்கு என்னாச்சு, பிஜேனுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க அவன் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டான். பூட் பூட் அப்படின்ட்டு இவனும் அழுதுகிட்டே அவன்கிட்ட கேட்குறான். பார்த்தா வந்து பூட் வந்து இறந்துட்டான். இவன் வந்து டாக்டர்
பூட்டு எதுவுமே சொல்ல மாட்றான், அவன் அசையவே மாட்றான் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறான். டாக்டரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ பார்த்தா வெளில பூட்டோட பேரண்ட் இருக்காங்க. ஜேன் வந்து வெளில வரான். ஜேன், என்னோட பையன் எப்படியா இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க, இவன் வந்து அமைதியாக இருக்கான். டேய், நீ அவனை பார்க்க உள்ளே போனியே, அவன் எப்படி இருக்கான், இப்போ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க, நம்ம குட்டி ஜேன் அழுதுகிட்டே, ஆன்ட்டி பூட்டு இதுக்கப்புறம் நம்ம கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுதா, அவங்களும் வந்து அழுகுறாங்க. அப்படிலாம் இருக்காது, பூட்டு அப்படிலாம் போக மாட்டான், என்னால் இதை நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் அழுகுறாங்க. இங்கே நம்ம குட்டி ஜெயின் அழுகுறான். அதனால கேப் அவனை பிடிச்சி சமாதானப்படுத்துகிறான். நம்ம குட்டி ஜெயின், அவன்கிட்ட எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல, அவன்கிட்ட ப்ராப்பராக நான் வந்து குட் பை கூட சொல்லலை, நாங்கள் ஒழுங்காக கூட பேசிக்கவே இல்லை, ஏன் அவன் என்னை அதுக்குள்ளே விட்டுட்டு போனான் அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்லி அழுகுறான். கேப்பும் வந்து இவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ நம்ம குட்டி ஜெயினுக்கு ஒரு வேளை இது பெரிய ஜெயின் தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு வந்து தோணுது. அவர் வந்து பூட்டோட கழுத்தை பிடிச்சி நடிக்கிற அளவுக்கு போனார்ல, கண்டிப்பாக பெரிய ஜெயின் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவன் ஃபிக்ஸே பண்ணிட்டான். இங்கேருந்து அவசர அவசரமாக வந்து கிளம்புறான். இங்கே நம்ம பெரிய ஜெயினை காமிக்கிறாங்க. அவர் வந்து பண்ணாருல டிஷ், அதை வந்து எடுத்து வச்சுட்டு, இது வந்து என்னோட குட்டி ஜெயினுக்காக அப்படின்ட்டு வந்து ஒரு நோட்டும் எழுதி வைக்கிறாரு. வச்சுட்டு ஓரமாக போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி, இன்னைக்கு நீ சூப்பராக பண்ண, எல்லா எவிடன்ஸும் கிளியர் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. கரெக்டாக நம்ம குட்டி ஜெயின் பின்னாடி வந்துடுறான். இவர் யார்கிட்ட பேசினாரு அப்படின்னு தெரியாது, ஆனால் ஆல்ரெடி அவன் வந்து இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இருக்கான்ல, இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத அவன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். கோவமாக வந்து இவர் பேசிகிட்டு இருக்க ஃபோனை பிடுங்கி கீழே போடுறான். ஜேன், என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, நீ தானே பூட்டை கொலை பண்ண, எதுக்கு நீ அவனை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். என்னாச்சு, பூட்டு இறந்துட்டானா, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பெரிய ஜேன் கேட்குறாரு. நான் எப்படி உன்னை நம்ப முடியும், இதுக்கு முன்னாடியே நீ என்கிட்ட எத்தனை தடவை போய் சொல்லியிருக்க, அதுவும் இல்லாமல் பூட் சாகிறதுக்கு முன்னாடி உன் பேர் தான் என்கிட்ட சொன்னான், அன்னைக்கு நீ அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனை வந்து மிரட்டின அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, நீ என்னை நம்பலைன்னா போலீஸ்கிட்ட போய் சொல்லிப்பாரு, அவங்க என்னை எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, உன்னை பார்த்தா போலீஸே பயப்படுவாங்க, அவங்க என்ன உன்னை பண்ணிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்கிறான். ஜேன், இந்த ஒரு தடவை மட்டும் என்னை நம்ப அப்படின்ற மாதிரி பெரிய ஜேன் கேட்குறாரு. உன்னை நம்பணுமா, என்னால் இதுக்கு மேலே சுத்தமாக இதை ஹேண்டில் பண்ண முடியல, இதுக்கு மேலே என்னால் இதை தாங்கிக்கவே முடியாது, உனக்கு புரியுதா, என்னால் இதை தாங்கிக்கவே முடியாது, என்னால் உன்னை இதுக்கப்புறம் நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவன் அழுகுறான். இங்கே நம்ம பெரிய ஜேன் எழுதி வச்சார்ல, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அங்கே இருக்க அந்த சூப்பை வந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுடுறேன். அந்த கப்பே வந்து உடஞ்சிடுறது. என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்தே என் வாழ்க்கை எல்லாமே மோசமாகிடுச்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை பேச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய ஜேனோட காலரை பிடிச்சி அவர்கிட்டே கேட்குறான். நம்ம ஜேனும் அவனை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவன் வந்து எதுவுமே கேட்க மாட்டான். உடனே அவன் முட்டி போட்டு, உங்ககிட்ட எது கேட்டாலும் நீங்கள் தந்துடுவீங்கள்ல, இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டால் நீங்கள் அதை கண்டிப்பாக எனக்கு தந்துடுவீங்கள்ல, சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையிலேருந்து மறைஞ்சு போயிடுங்களேன் அப்படின்ட்டு வந்து அவன் கேட்குறான். உடனே நம்ம பெரிய ஜேனும் அழுதுகிட்டே, நீ இப்போது உன்னோட கரெக்டான மைண்டில் இருக்கியா, உண்மையாலே உனக்கு இது நடக்கணுமா, என்கிட்ட உனக்கு கான்ட்ராக்ட் போடணுமா, நான் உங்ககிட்ட இருந்து என்ன வேணாலும் திருப்பி கேட்பேன், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம குட்டி ஜேனும் சொல்லிடுறான். சரி, அப்போது இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையிலேருந்தே வந்து நான் மறைஞ்சு போயிடுறேன் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. இப்போது இந்த கான்ட்ராக்ட் போட்டால் நான் உங்களுக்கு எதுவுமே திருப்பி தரணும் அப்படின்ட்டு இல்லைல்ல, இந்த ஒரு நைட் நான் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் தானே அப்படின்ற மாதிரி குட்டி ஜேன் கேட்குறான். ஆமாம், உனக்கு அதான் வேணும்னா ஓகே அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிவிட்டு நம்ம குட்டி ஜேனை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போகிறாங்க. இப்போ மார்னிங் ஆகுது. பக்கத்தில் பார்த்தா பெரிய ஜேனெல்லாம் நம்ம ஜேனிலேருந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறான். அங்கே பார்த்தா பக்கத்தில் ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. அதை வந்து எடுத்து படித்து பார்க்குறான். அதில் பெரிய ஜேன் என்ன எழுதியிருக்கான்னா, ஹலோ ஜேன், சாரி நான் உன்கிட்ட குட் பை சொல்லாமே கிளம்பிட்டேன், ஆனால் நீ முழிச்சிட்ருக்க சொல்லவே உன்னோட வாழ்க்கையிலேருந்து போகிறதுக்கு என்னால் முடியாது, அதே மாதிரி நான் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கும் கிடையாது. நான் ஏன் இந்த லெட்டர் உனக்காக எழுதுனேன்னா, நான் வந்து உன்கிட்ட சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது, இதெல்லாம் நான் வந்து உன்கிட்ட சொல்லியே ஆகணும், ஆனால் நான் வந்து அந்தளவுக்கு ஒழுங்காக பேச மாட்டேன்,
அதான் வந்து நான் இந்த லெட்டர் எழுதி வச்சுருக்கேன். நான் ஏன் உன்னை விட்டுட்டு போக போகிறேன்னா, நான் வந்து ஒன்றும் போட்டு கொலை பண்ணலை, அதுக்காக நான் வந்து போகலை. நீ என்னை நம்பலனாலும் நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நான் உனக்கு எப்போவுமே நல்ல விஷயங்களே பண்ணதில்லை. ஸ்டார்டிங்லேருந்தே உன்கிட்ட பொய் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதே ரீசன்னால தான் நான் வந்து உன்னை இப்போ விட்டுட்டும் போக போகிறேன். நான் வந்து நீ ஸ்டார்டிங்கில் என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி சிரிச்சல, அதே மாதிரி நீ மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு மேலே என்னை நம்புவ அப்படின்ட்டு எனக்கு தோணலை. நீ என்ன சுத்தமாக நம்பாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் உன்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லணும். இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு டைம் கூட பொய் சொன்னதே இல்லை. நீ எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். அதனால தான் நான் உன்கிட்ட நீ என்னோட ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ எப்போவுமே நீ ஒரு ஆர்டினரி பர்சன் அப்படின்னு தான் நினைக்கிற. ஆனால் என்னோட வாழ்க்கையில் நீ வந்து ரொம்பவே முக்கியமான, ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன். நான் நீயே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஒரு 10 ரீசன்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, என்ன தெரிஞ்ச எல்லாருமே என்னை வந்து ஒரு டெமானாக பார்ப்பாங்க. இல்லைண்டி என்கிட்ட வந்து ஏதாவது வேணும் அப்படின்ட்டு என்கிட்ட பேசுவாங்க. ஆனால் நம்ம மீட் பண்ணதை வச்சு பார்த்தா, உன்னோட கண்ணை பார்த்த உடனேவே எனக்கு தெரிஞ்சுது நீ வந்து என்னை ஜட்ஜ் பண்ணாமல் என்னையும் வந்து ஒரு நார்மல் பர்சனாக பார்க்குற அப்படின்ட்டு. ரெண்டாவது, நீ என் கூட இருக்க சொல்ல நர்வஸ் ஆவ. அது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நம்ம டான்ஸ் ஆட சொல்ல நீ எத்தனை டைம் என்ன தெரியாமல் மிதிச்சாலும் எனக்கு வந்து அது கவலை இல்லை. மூணாவது, நீ என்னோட மனசில் நிறையாவே வந்து மாற்றிருக்க. என்ன வந்து இந்த உலகத்தில் உன்ன மாதிரி நல்ல பீப்புளும் இருக்காங்க. சில பீப்புள் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணாமல் அவங்களே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத நீ எனக்கு புரியவும் வச்ச. நாலாவது, எனக்கு எப்போவுமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே பிடிக்காது. ஆனால் நீ வந்து என்னை ஃபோட்டோஸ் எடுக்க வச்ச. உன் கூட எனக்கு எல்லா டைமும் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னே தோணுச்சு. நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோன்ற மாதிரி நீ என்னை மாற்றிட்ட. அஞ்சாவது, என்னை யார் எப்படி பார்த்தாலும் எனக்கு சுத்தமாக கவலை இல்லை. ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கலன்னா மட்டும் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீ எனக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்ட. அதனால தான் வந்து நான் வந்து உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உன்னோட வீட்டுக்கு வந்தேன். அடுத்தது, நீ வந்து சொன்னல என்கிட்ட, நான் உங்கள் கூட இருந்தா நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நானும் தான். நான் எப்போல்லாம் உன் கூட இருக்கணும் நான் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கேன். அடுத்தது, நீ எனக்கு ஒன்று புரிய வச்ச. எவ்வளோ லக்ஸரியஸான காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அதை விட நம்மளோட ஹார்ட்லேருந்து நம்ம பிடிச்சி பண்ணுற விஷயம் அது வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக தெரியும். அண்ட் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நீ எனக்கு வந்து ப்ரூவ் பண்ண. அதனால தான் உனக்காக அன்னைக்கு நான் அந்த சூப்பும் வந்து ட்ரை பண்ணேன். அது ரொம்பவே சிம்பிள் தான். ஆனால் வந்து அதை நான் என்னோட ஹார்ட்டில் இருந்து உனக்காக பாசமாக செஞ்சேன். எட்டாவது, நீ என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுற. அதே மாதிரி எனக்காக நிறையாவே கேர் பண்ணிக்கிற. அன்னைக்கு எனக்காக நீ மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்த. எனக்கு உடம்புல அடிபட்டப்போ நீ சரி பண்ணி விட்ட. அதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்த ரீசன் என்னென்னா, நீ எனக்காக என்னோட வேர்ல்டுக்குள்ளே நீயும் வந்த. உனக்கு தெரியும் என்னோட வேர்ல்ட் ரொம்பவே மோசமானது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. நானும் வந்து உன்னையும் வந்து என்னோட வேர்ல்டுக்குள்ளே வந்து இழுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு டைமும் நான் வந்து உன்னோட வேர்ல்டுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணதே இல்லை. நீ இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்த உடனே நானும் வந்து கற்றுக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். உன்னோட வேர்ல்டுக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்துடலாம் அப்படின்ட்டு ரொம்பவே டிட்டர்மைண்டாக இருந்தேன். ஆனால் நான் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போல். கடைசி ரீசன், நான் வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க சொல்லுவோம், நீ வந்து எமோஷ்னலாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நீ எமோஷ்னலாக இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். நீ ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக ஆயிடுவா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீ ஆகினா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீ என்றைக்குமே செல்ஃபிஷாக இருந்ததில்லை. மற்றவங்களுக்காக நீ எவ்வளோ திங்ஸ் பண்ணியிருக்க. நான் தான் ஸ்டார்டிங்லேருந்தே செல்ஃபிஷாக இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீ என் கூட கான்ட்ராக்ட் போடல, அப்போ கூட நான் தான் வந்து உன்னை என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணேன். ஆனால் ரியாலிட்டியில் என்னென்னா, நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. அதனால் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல. அதான் வந்து நான் அப்போ அப்படி பண்ணிட்டேன். சாரி ஜேன், எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்போது உன்னோட வாழ்க்கையிலேருந்து மறைஞ்சு போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த காண்டோவுக்கு வரவே மாட்டேன்.
உனக்கு எப்பயாவது இந்த பிளேஸை நீ மிஸ் பண்ணனா உன்கிட்ட ஆல்ரெடி கீ கார்டு இருக்குது, நீ இங்கே எப்போ வேணாலும் வரலாம், நான் எப்பவுமே உன்னுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவர் லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அந்த லெட்டர் நம்ம குட்டிச்சேன் ரீட் பண்ண சொல்ல அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே ஞாபகம் வருது. இவங்க ஸ்டார்டிங்கில் மீட் பண்ணது, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடினது, பப் போனது, நம்ம பெரியச்சேன் குட்டிச்சேனோட ஃபேமிலியை பார்க்க வந்தது, இந்த கான்ட்ராக்ட் போட்டது, கடைசியாக அவர் இவனுக்காக சமைச்சது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. அவர் இந்த லெட்டர்லாம் எழுதி வச்சு அந்த உடஞ்ச திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம குட்டிச்சேனோட நெத்திலேயே கிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு நினச்சி பார்த்துட்டு நம்ம குட்டிச்சேன் அழுகுறான், ஃபீல் பண்ணுறான். அவன் போயிட்டு நின்று ஜன்னல் வெளில பார்க்குறான். அப்பா அவன் சைடில் திரும்பி பார்த்தா நம்ம பெரியச்சேன் நிற்கிற மாதிரியே இருக்குது. அவர் அங்கேருந்து அப்படியே அந்த ஜன்னல்லாம் உடச்சிட்டு பறந்து போகிற மாதிரி இவன் நினச்சி பார்க்குறான். இவன் அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறான். அங்கேயே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.